டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த ட்ரெஸ் நான் கண்டிப்பா அது கைக்கிடுவேன். டக்குனு ஒரு ட்ரான்சிஷன் பார்க்கலாமா? எப்படி கைஸ் ட்ரெஸ் கையில் வந்துச்சா? கைஸ் ட்ரெஸ் மாத்திர கேப்ல அக்கா வந்து உள்ள பொட்டேட்டோ போட்டேன். எடுங்க வரேன். ஹை கைஸ், என் வீட்டில் சமையல் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. என்னோட கேவலமாக தான் இருக்கு இப்போதைக்கு கிச்சன். பாருங்க, நேற்று போட்ட சாப்பாடு அது மட்டும் கேவலமா இருக்கான இல்லை. இது நான் என் செல்ஃபு, இது நான் என்னோட ஹாலு, இன்னும் காமிக்கிறேன். அப்புறம் இதுதான் என்னோட ரொம்ப ரொம்ப அழகான பெட்ரூம். எல்லாமே கேவலமா இருக்கு. ஆனால் வந்து இதெல்லாம் இப்போ அரேஞ்ச் பண்ணலான்னு தான் எனக்கு பிளான். பசிக்குது. ஸோ நீங்கள் நான் சமைக்கிறத பார்க்கலாங்க. இன்னைக்கு தான் புதுசாக கத்தி வாங்கிட்டு வந்தேன். என் கத்தி எல்லாம் ஷார்ப்பாகவே இல்லை. அப்புறம் கைஸ் இப்போ மணி வந்து ஒரு மணி இருக்கும். நான் வந்து இப்போ தான் சமைச்சு சாப்பிட போகிறேன். இப்போ வந்து என்ன ஆகும்னா, இந்த வீடியோ நேராக வந்து எங்கள் அம்மாவுக்கு போகும். எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க பார்த்தா பிரச்சனை இல்லை, எங்கள் அப்பா கிட்ட போட்டு விடுவாங்க. எங்கள் அப்பா என்ன காலங்காத்தாலே ஃபோன் பண்ணி, நீ எல்லாம் உருப்பிடுவையா, நைட்டு 1 மணிக்கு சாப்பிட்டு உருப்பிடுறதுக்கு 1 மணிக்கு சாப்பிடக்கூடாதுன்னு யார் எங்கள் அப்பா கிட்ட சொன்னாங்கன்னு தெரியல. யாருக்கு மட்டும் டென்ஷனா அவ்வளோதாங்க கைஸ். ஐயோ எனக்கு வேற பசிக்குது. சரி நம்ம வெளில வாங்கி சாப்பிட்டாதான், நீ வெளில சாப்பிட்டுனா குண்டாகிறேன்னு சொன்னாங்க. சரி வீட்டில் சமைக்கலாம்னு. இத்தனை மணிக்கு சமைக்கிறியான்னு கேட்குறாங்க. 10 மணிக்கு தான் வீட்டுக்கே வந்தேன் ஷாப்பிங் போயிட்டு. ரொம்ப மோசம் கைஸ். நேற்று வேற நான் தெரியாமல் எக்ஸ்ட்ரா சாதம் வச்சு வேஸ்ட் பண்ணிட்டேன் கொஞ்சம். நீங்கள் யாரும் இப்படி பண்ணாதீங்க. நான் மோஸ்ட்டாக வேஸ்ட் பண்ண மாட்டேன். நேற்று ஃப்ரிட்ஜில் வைக்காம வெளியே வச்சுட்டு தூங்கிட்டேன். என் மூளையை வந்து பூலோகத்திலே வச்சுட்டு வந்துட்டேன் கைஸ். நான் அதனால தான். சரி இருங்க, நான் அதை கட் பண்ணிட்டு வரேன். கைஸ் உள்ள ஆனியன் போட்டாச்சு. கைஸ் தக்காளி போட்டாச்சு. கைஸ் இப்போ வர போட்டது சொன்னேன்னா என்ன பண்ண போனா தண்ணி ஊற்ற போகிறேன். தண்ணி ஊற்றிட்டு ரைஸும் பருப்பும் கழுவி வச்சுருக்கேன். அது உள்ளே போட்டு ஒரு 3 நிமிஷம் வந்து அவ்வளோதான் கைஸ். பருப்பு சாதம் ரெடி. தண்ணி ஊற்றலாம். இருக்கிறதுலே சிம்பிளான ரெசிபி இருந்தால் வேர்க்குது கைஸ். உப்பு போடல பார்த்தீங்களா, இப்படிதான் மறப்பேன். எப்பயுமே அரிசி போடுறதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றி டேஸ்ட் பார்த்துக்கோங்க. அப்புறம் அரிசி எவ்வளோ. கைஸ் சாப்பாடு ரெடி. ஐயோ கேமரா சரி தான் வைக்கணும். ஐயோ கைஸ் பருப்பு சாதம் இன்னைக்கு வெஜிடபிள் எதுவும் இல்லை. ஆனியன் எதுக்குன்னா சும்மா இது பருப்பு பொடியும் நெய்யும். இப்போ ஓகே, காரமும் ஓகே. சரி நான் போய் சாப்பிட்றேங்க. பாய்.